Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம்லயும் நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பேப்பர் 1 இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது HS 3152 இருக்குங்களா, இதோட கொஸ்டின் பேப்பர், அதாவது லாஸ்ட் செமஸ்டர், அதாவது லாஸ்ட் இயரோட கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க, சார் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். சரியா? அதாவது கொஸ்டின் மாடல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்க நல்லா பாத்துங்க. ஏன்னா அடுத்தடுத்து நீங்க என்னாச்சு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து எழுத போறீங்க. நமக்கு செமஸ்டர் எக்ஸாம் கூடிய விரைவில் நமக்கு வந்துடும். அப்படிங்கிற பட்சத்துல இப்ப இருந்தே நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? அதனால தயவு செய்து என்ன பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் என்ன மாடல்ல கேக்குறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுங்க. இப்ப பார்ட் ஏ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2, அதாவது 2 மார்க் கொஸ்டின், 10 2 மார்க் கொஸ்டின் இருக்கும். அப்படியே நம்ம 10 எழுதணும், 20 மார்க். சரியா? அப்படிங்கிற பட்சத்துல கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் டேக். சரியா? அதுக்கு வந்து 2 மார்க் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி என்ன அப்ரிவேஷன்ஸ் மாதிரி என்ன வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் சூஸ் தி கரெக்ட் வேர்ப் ஃப்ரம் தி மேட்ச் தி சப்ஜெக்ட் ஆஃப் தி அதாவது சென்டென்ஸ். இது ரொம்ப ஈஸியானதா. நம்ம வந்து இந்த 10 2 மார்க்குமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து 9th இருந்து 10th 11th 12th எல்லாமே நம்ம எல்லாம் பார்த்ததுதான் என்ன பார்த்தோம். இங்கேயும் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும், அவ்வளவுதான். சரியா? அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் சர்ஃபிக்ஸ் அதை நீங்க பாத்துங்க, ரொம்ப ஈஸியானது. அதுக்கப்புறம் மேக் காம்பவுண்ட் நவுன்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங், இது ரொம்ப ஈஸியானது. அதுக்கப்புறம் சூஸ் அதாவது அப்ராப்ரியேட் சீக்வன்ஸ் வேர்ட்ஸ் டு தி கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். சரியா? இது ரொம்ப ஈஸியானதா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7th one filling the blanks with suitable articles. சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். அதாவது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம கிராமர்ஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சரியா? ஏ எங்க வரும், ஆன் எங்க வரும், டி எங்க வரும் அப்படிங்கறத பார்த்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் ஈஸியா நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். filling the blanks with appropriate அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீட் தி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்திருக்காங்க. சரியா? அதாவது அப்ராப்ரியேட் வேர்டு நம்ம என்ன பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியானதான். இதை நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் அதாவது பஞ்ச்கேட் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ் கரெக்ட்லி. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் தி சென்டென்ஸ் வித் ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப் கிவன் தி பிராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து 10 2 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5 16 மார்க் கொஸ்டின் நீங்க எழுதணும். சரியா? 16 மார்க் கொஸ்டின் வந்து 5 எழுதணும். அதையும் நீங்க பாத்துங்க. உங்களுக்கு எல்லாமே என்னாச்சு பார்த்தா சொல்லிருப்பாங்க. சரியா? எப்படி நம்ம பண்றது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தா சொல்லிருப்பாங்க. இதுல 12th கொஸ்டின் வந்து பாருங்களேன், அந்த 16 மார்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா 8 கொஸ்டினா பிரிச்சு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் 2 மார்க் என்ன பார்த்தா கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி என்ன பண்ணலாம் நமக்கு கேட்கலாம். சரியா? அதையும் நீங்க தெளிவா நீங்க பாத்துக்கங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா 13th கொஸ்டின் வந்து எய்தரா சாய்ஸ். உங்களுக்கு வந்து அதாவது 11th கொஸ்டின் மட்டும் அப்படியே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 13th 14th கொஸ்டின்லாம் என்ன பார்த்தா எய்தரா சாய்ஸ்ல இருக்கும். அதெல்லாம் நீங்க ஈஸியா என்ன பாத்தீங்கன்னா கோ த்ரூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு அதாவது லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்க யூஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.